அதுங்கிறது ஒரு ஒரு நொடியும் மறக்க முடியாது. அவரு கூட இருந்த செலவழிச்ச அந்த நிமிஷங்கள் மறக்க முடியாது. கடைசியா நான் சந்திச்சது அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு. நான் என்னோட புது கார் டெலிவரி அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் நான் டெலிவரி எடுத்தேன். சோ அன்னைக்கு மாலை அவருக்கு பெரிய ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நடந்தது. காமராஜர் அரங்கத்துல பெரிய ஒரு நிகழ்வு. அதுல வந்து பல இசை ஜாம்பவான்களும் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில தான் அன்னைக்கு காலையில அவர் வீட்டுல போய் நானும் எங்க அப்பா, அம்மா நாங்க எல்லாரும் போய் அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். அன்று மாலை அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். அதுதான் அவரை கடைசியா சந்திச்ச டைம். நீங்க அவருடைய சேர்ந்து பண்ணின இசை கச்சேரி அதனுடைய ஞாபகங்கள் என்ன? அவருடைய கடைசி கச்சேரியில வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்களா மகதி? இசை கச்சேரின்னு இல்ல. நான் எங்க அப்பா வந்து நிறைய அவர் கூட மேடையில இருந்து உட்கார்ந்து பாடியிருக்காரு. ஸோ சின்ன வயசுல இருந்து மகதிங்கிற ராகமே வந்து எங்க அப்பாக்கு வந்து பையன் பிறந்தா முரளி கிருஷ்ணா, பொண்ணு பிறந்தா மகத்தின்னு பேர் வைக்கணும்னு சொன்னதே அவர் தான். ஸோ நான் பிறந்த அந்த நாள்ல இருந்து வந்து அவரோட இசையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அண்ட் அவரோட அவரோட நான் வந்து நிறைய ரெக்கார்டிங்ஸ் நான் வந்து பாடியிருக்கேன். குறிப்பா சொல்லணும்னா அஷ்டபதி ஒரு ஆல்பம் நான் அவரோட பாடியிருக்கேன். மேடையில அவரோட இணைந்து நான் பாடினது கிடையாது. பட் அவர் பண்ணின நிறைய கச்சேரிகள் நான் கேட்டிருக்கேன், லைவா கேட்டிருக்கேன். அவரோட நிறைய ஆல்பம்ஸ்ல வந்து நான் பாடியிருக்கேன். அது வந்து எனக்கு வாழ்நாள்ல கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அனுகிரகமா நான் நினைக்கிறேன். சேர்ந்து கச்சேரி செய்ய முடியாவிட்டாலும் கூட அவருடைய இசையை கேட்பதே ஒரு மிகப்பெரிய வரம் தான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இது மட்டும் இல்லாம கர்நாடக இசையில பாலமுரளி கிருஷ்ணா அவருடைய பங்கு என்னவா இருந்தது? அவருடைய இழப்பு என்பது இப்போ கர்நாடக இசையை பொறுத்த வரைக்கும் அந்த இழப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க மகதி? அதாவது அவர் வெறும் அதாவது கர்நாடக இசைனா வந்து பாமரர்களுக்கு புரியாது. அதாவது ரொம்ப இசை ஞானம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கர்நாடக இசையை ரசிக்க முடியும். ஏன்னா அவர் எல்லாத்துலயுமே வந்து புதுமைய செஞ்சவர். ராகம் பாடுறதுலயா இருக்கட்டும், ரொம்ப எல்லாம் அதாவது இந்த சிலபிள்ஸ் எல்லாம் வந்து அவரோட உச்சாரண விதம் வந்து ரொம்ப ரொம்ப ரெவல்யூஷனரியா அவர் கொண்டு வந்தாரு. அவர் பாடும்போது அது இசை ஞானம் பெருசா தெரியாதவங்களுக்கு கூட அந்த இசை வந்து அவங்க கிட்ட கூட போய் சேரும் அளவுக்கு இருந்தது கர்நாடிக் மியூசிக். அதே மாதிரி அவர் ஒரு பாடகர் மட்டும், கர்நாடக இசை பாடகர் மட்டும் கிடையாது, திரை இசை பாடகர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு வாக்கியக்காரர். வாக்கியக்காரர் அப்படின்னா தியாகராஜ சுவாமி, முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள், இந்த மாதிரி அதாவது லிரிக்ஸ் சாகித்யம் அப்படிம்பாங்க. ஸோ சாகித்யமும் எழுதி அதுக்கு கம்போஸும் டியூனும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பண்ணிருக்கிற ஏராளமான கீர்த்தனைகளும் ஏராளமான தில்லானாக்களும் ஏராளமான வர்ணங்களும் வந்து நிறைய இசை வித்வான்கள் இன்னி வரைக்கும் பாடிக்கொண்டிருக்கோம். அதே மாதிரி அவர் நிறைய புதுமையான ராகங்களை கண்டுபிடித்தவர். மகதி அப்படிங்கிற ராகம் வந்து 5 ஸ்வரங்கள் கொண்ட ராகம். அதே மாதிரி சுமுகம், சர்வஸ்ரீ, இந்த மாதிரி ஏராளமான ராகங்களை வந்து உருவாக்கியவர். அது 3 ஸ்வரங்கள், 4 ஸ்வரங்கள், 5 ஸ்வரங்கள். வழக்கமாக ஒரு ராகத்துக்குன்னா மினிமம் 5 ஸ்வரம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நார்ம்ஸையே வந்து பிரேக் பண்ணவர். அப்படிங்கிற ஒரு 3 ஸ்வரத்தை வச்சு ஒரு ராகம் கம்போஸ் பண்ணிருக்காரு. சோ இந்த மாதிரி ஏராளமான புதுமைகள் வந்து கர்நாடக இசைக்கு பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஒரு குரல், அதுவும் அவ்வளவு பிரசன்டபிளா ஒரு ஸ்டேஜ்ல பிரசன்ட் பண்றது அப்படிங்கிறது, சிரிச்ச முகத்தோட அந்த எந்தவித சலுப்பு அலுப்பு மூஞ்சில எதுவுமே காமிச்சுக்காம சந்தோஷமா சிரிப்போட பிரசன்ட் பண்றது எப்படி அப்படின்னு அந்த காலத்துல இருந்து வழிகாட்டினவர். இன்னைக்கும் என்னைக்கும் பாடகர்களுக்கு உச்சாரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கத்து கொடுத்தவர் பாலமுரளி சார் தான். திரைத்துறையில் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுக்கு இருந்த ஈடுபாடு எந்த அளவுக்கு இருந்தது? இப்போ நீங்க வந்து சினிமாவில் பாடும்போது அவர் வந்து அந்த பாடலை கேட்டு உங்ககிட்ட வந்து தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்களா? திருத்தங்கள் செய்ய சொல்லியிருக்காங்களா? நிறைய தடவை நான் அவரை போய் மீட் பண்ணுவேன். அடிக்கடி
கிளாஸ்க்கு அப்படின்லாம் இல்ல, ஜஸ்ட் லைக் தட் நானும் எங்க அப்பாவும் போய் ஆசீர்வாதம் போய் வாங்குவோம். அவரோட நிறைய பேசிட்டு இருப்போம். அப்போ என்ன நீ ரொம்ப ஃப்ரீயா இருக்க, பிஸியா இல்லையா நீ அப்படின்னு சும்மா கலாட்டா சொல்லுவார். நான் சொல்லுவேன் என்ன குருஜி கலாட்டா பண்றேளே அப்படின்னா அவர் சொல்லுவார், இல்ல இல்ல நீ எல்லாம் நிஜமா பிஸி அப்படிம்பார். சோ ஒரு கச்சேரியிலையும் நான் வந்து கடைபிடிக்கிற ஒரு விஷயம், ஒரு கச்சேரியிலையும் அவர் கம்போஸ் பண்ண இல்ல அவர் பிராபல்யப்படுத்தின ஏதாவது ஒரு பாடல் பாடணுங்கிறது என்னோட ஒரு ஒரு லட்சியமா நான் வந்து ஒரு கச்சேரியிலையும் அமைச்சுக்கிறது உண்டு. கொஞ்சம் சில வருஷங்களா அவருக்கு வந்து கர்நாடக இசையும் சரி, நிறைய வாக்குவாதங்கள், நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. லைட் மியூசிக் பாடினா கர்நாடக இசை பாட முடியாது, கர்நாடக இசை பாடினா லைட் மியூசிக் பாட முடியாது. இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணவரு பாலமுரளி சார்னு சொல்லலாம். அந்த காலத்துல இருந்தே எம்எல்வி அம்மா, எம்எஸ் அம்மா எல்லாருமே திரை இசைலயும் பாடியிருக்காங்க, கர்நாடக இசையும் பாடியிருக்காங்க. அதே மாதிரி பாலமுரளி சார் அவரோட வாய்ஸ்ல எவ்வளவோ ஃபேமஸான பிலிம் சாங்ஸ் இருக்கு. மியூசிக் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஹம்சகீதேன்னு ஒரு கன்னட படம், அதுக்கு வந்து அவர் பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கு உண்டான நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. சோ அந்த படம் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா வந்து ரொம்ப ரொம்ப அதாவது அதோட ரீ ரெக்கார்டிங்கும் சரி, அதுல இருக்கிற அந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நிறைய புதுமைகள் வந்து ஈவன் ஆல் இண்டியா ரேடியோல அவர் வந்து பணியாற்றி இருக்காரு. நிறைய சாங்ஸ், லைட் மியூசிக் சாங்ஸ் கம்போஸ் பண்ணிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு கடல் மாதிரி. அது சொல்றதுக்கு நான் யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவரோட பழகின அந்த டைம்ஸை நான் ஜஸ்ட் ரீகால் பண்றேன், அவ்வளவுதான்.